ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இந்த ஜீனியா ஒன்று வந்து அடுக்கு, ஒன்று வந்து ஒத்த அடுக்கு. எனக்கு இந்த மாதிரி அடுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இன்னும் விதை வாங்கி வச்சுருக்கேன், அது வந்து போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு காக்கட்டான் பூத்துருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் ரோஸ்லாம் ஒரு 2 பூ வேறு பூத்துருக்கு. காக்கட்டான் 2 தான் பூத்துருக்கு. ஆனால் செடி பார்த்திங்கன்னா நான் முதல்ல காமிச்சிருப்பேன், சின்னதாக இவ்வளோ போட்டு தளிர்லேயே மொட்டு வந்துட்டுருங்க. இப்போ எவ்வளோ பெருசாக வளருது பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வளருது. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க, மழை துளிலாம் விழுவுறது. இன்றைக்கி வந்து இங்கேருந்தே பறிச்சிட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து இருவாட்சி, இது வந்து ஒல்லி இருவாட்சி. இது வந்து அந்த தடியாக இருக்குல்ல, மொட்டை குண்டு குண்டாக இருக்குல்ல, அந்த இருவாட்சி. இதில் ஒரு சில பூவும் ஒரு மாதிரி வம்பாகவும் போயிடும். இதெல்லாம் வந்து விரியாமே இருக்குது. ஒருவேளை இனிமே தான் விரியுமா இல்லை நாளைக்கு விரியுமா ஒன்றும் புரியலை. அது அந்த விரிகிற ஸ்டேஜில் இருக்குது, அது ஏன் விரியலைன்னு தெரியல. அப்புறம் இதில் ஒரு இருவாட்சி. அப்புறம் இங்கே ஒரு குண்டு மல்லி பாருங்கள், அதில் சரியான சைஸ் குண்டு மல்லி. இங்கே ஒரு இருவாட்சி கிடக்கு. இது வந்து ஒல்லியாக உள்ள இருவாட்சி. இங்கே இந்த பூ பாருங்கள், இந்த பூ பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய மொட்டாக வைக்குது. முந்திலாம் சின்ன சின்ன மொட்டாக வைக்கும், இப்போ பெருசு பெருசாக வைக்கிது பாருங்கள். அந்த லைட் பிங்க்கு எல்லாமே மிக்ஸாக வளர ஆரம்பிச்சிட்டு. சில காம்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலரில் பூத்துருக்கும். இப்போ எல்லாமே எல்லோவும் பிங்க்கும் மிக்ஸாகவே பூக்குது. இதில் ஒரு நாட்டு ரோஸ் ஒன்று கிடக்கு. அப்புறம் ஒரு ஃபேண்டா ரோஸ் ஒன்று கிடக்கு. ஒரே ஒரு பெரிய பன்னீர் ரோஸ். அதுக்குள்ளேயுமே பாருங்கள், இந்த பன்னீர் ரோஸ் தான் மொட்டு அதிகம் வைக்கும். இதில் பாருங்கள், இதில் ஒரு 2 மொட்டு. இது எல்லாம் பூத்தாதான் அதுக்கப்புறம் அதிலிருந்து தளிர் வரும். இவ்வளோந்தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பூத்த பூக்கள்.